புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு விருப்பம், நான் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், அநேக ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆனால் நான் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை, என் வாயை திறக்க முடியவில்லை. கர்த்தருக்காய் பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்கள் நாவு, உங்கள் வாய் எப்போது திறக்கப்படும்? இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். எப்போது நாம் தேவனுக்கு பயன்பட முடியும்? தேவன் நம்மோடு பேச வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்காய் பேச வேண்டும். நாம் யாருக்காக பேச போகிறோமோ அவர்களுக்காக தேவன் நம்மிடத்திலே பேச வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாய் திறக்கப்படும். கர்த்தருக்காய் பயன்படுவோம். நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்காய் பயன்பட விரும்புகிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எப்போது? அவர் உங்களோடு கூட பேச வேண்டும். உங்கள் வாய் திறக்கப்படும். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நதியாக மாறுவீர்கள். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.